அன்பான இதயங்களே, வெல்கம் டு சோல்ஃபுல் ஸ்பேஸ். இன்னைக்கு நம்ம பேச போற படம் புது புது அர்த்தங்கள். 1989 வந்த இந்த படம் வெறும் பாடல்களுக்காக மட்டும் பேசப்படல. இதுக்குள்ள ஒரு ஆழமான உளவியல் அலசல் இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்ன? அன்பின் எல்லை எது? உடைமை உணர்வு எப்படி ஒரு மனுஷனை அளிக்கும்? இது போன்ற நிறைய கேள்விகளுக்கு இந்த படம் சைக்காலஜிக்கலா என்ன பதில் கொடுக்குதுன்னு ஒரு டீடைலான வீடியோவை தான் பார்க்க போறோம். இது வெறும் ஃபில்ம் ரிவ்யூ இல்ல, மனித மனதின் உளவியலை புரிந்து கொள்வதற்கான ஒரு பயணம். வாங்க வீடியோக்களை போலாம். நம்பர் 1, பாரதி, ஒரு கலைஞனின் உளவியல் சிக்கல்கள். முதல்ல நம்ம பாரதிய பற்றி பேசலாம். ரஹ்மான் சார் நடிச்ச இந்த கதாபாத்திரம் ஒரு மென்மையான, அதே சமயம் சுதந்திரமான கலைஞர். அவருக்கு உலகமே அவரோட இசைதான். ஆனா அவரோட கல்யாணம் அவருடைய இசையையும் சுதந்திரத்தையும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக்குது. சுதந்திரத்தின் இழப்பு. ஒரு கலைஞனுக்கு சுதந்திரம் தான் அவனோட உயிர். ஆனா கௌரியோட பொசசிவ்னஸ் பாரதியோட சுதந்திரத்தை பறிக்குது. அவரோட ஃபேன்ஸ், அவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தனிநபரின் அடையாளத்தை முழுசா அளிக்கிற செயல். மன அழுத்தம் மற்றும் தப்பிக்கும் மனப்பான்மை. இந்த கட்டுப்பாடுகள் பாரதிக்கு பெரும் மன அழுத்தத்தை கொடுக்குது. இதனால அவர் தனது வாழ்க்கையிலிருந்தும் மனைவிடமிருந்தும் தப்பிக்க நினைக்கிறாரு. இது பல உறவுகளில் ஏற்படும் பொதுவான பிரச்சனை. ஒருவருடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிக்கும் போதுதான் உறவுகள் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த படத்துல பாரதி தற்கொலைக்கு முயற்சி செய்வதும் பின்பு ஓடி போவதும் அவரது மன அழுத்தத்தின் வெளிப்பாடா காணப்படுது. நம்பர் 2, கௌரி, ஒரு உடைமை உணர்வின் உச்சக்கட்டம். கீதா மேம் நடிச்ச கௌரி கதாபாத்திரம் இந்த கதையின் முக்கியமான உளவியல் புள்ளி. அவங்களுடைய கேரக்டர் நம்ம வெறுக்க கூடாது. ஏன்னா அவங்களுடைய செயலுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. பொசசிவ்னஸ், காதல். கௌரிக்கும் பாரதியின் மீது இருக்கும் உணர்வு காதல் மட்டும் இல்ல, ஒரு விதமான வெறி. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு அவ லைஃப்ல இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. இது ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடாத ஒரு டாக்ஸிக் ஸ்ட்ரெட். பாதுகாப்பின்மை உணர்வு. கௌரியோட இந்த அதீத பொசசிவ்னஸ்க்கு காரணம் அவங்களுடைய இன்செக்யூரிட்டி. பாரதி ஒரு பிரபலமான பாடகர், நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. கௌரிக்கு அவரை இழந்து விடுவோம்ங்கிற பயம் அதிகம். இந்த பயம் தான் அவங்கள ஒரு பாரனாய்ட் பர்சனாலிட்டி டிசார்டருடைய சாயல்களுடன் செயல்பட தூண்டுதோ. அவங்களுக்கு எல்லாமே ஒரு அச்சுறுத்தலாவே தெரியுது. இது ஒரு வகையான சைக்காலஜிக்கல் டிசீஸும் கூட. அழிவு மனப்பான்மை. தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி பாரதி போறப்போ கௌரியோட கோபம் தன்னைத்தானே அழிச்சிக்கிற அளவுக்கு பெருசாகுது. கிளைமேக்ஸ்ல அவங்க செய்யற செயல்கள் இந்த மனநிலையின் உச்சக்கட்ட வெளிப்பாடு. ஒரு உறவுல கிடைக்காததை அழிக்க நினைப்பது ஒரு ஆபத்தான உளவியல் போக்கு. நம்பர் 3, ஜோதி, புதிய உறவின் உளவியல். ஜோதி, சித்தாரா நடிச்ச இந்த கதாபாத்திரம் ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குதோ. இவங்க பாரதிக்கு ஒரு காதல் துணையா மட்டும் இல்லாம ஒரு உளவியல் ஆலோசகரா செயல்படுறாங்க. சிகிச்சை உறவு. ஜோதியும் பாரதியும் ஒருத்தருக்கொருத்தர் அவங்களுடைய காயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க இருவருமே வாழ்க்கையில ஏமாற்றங்களை சந்திச்சவங்க. இந்த உறவு ஒருத்தருக்கொருத்தர் ஒரு ஆறுதல் தரும் உறவாக காணப்படுது. மனதளவில் பலப்படுத்தும் ஒரு உறவாகவும் அமையுது. இது ஒரு ஆரோக்கியமான உறவு எப்படி இருக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. தியாகம் மற்றும் புரிதல். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஜோதி எடுத்த ஒரு முக்கியமான முடிவு தான், ஒருத்தருடைய உடல் இங்க இருக்கலாம் ஆனா மனசு இன்னொருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பாரதியோட மனம் கௌரி கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சதும் அவங்கள அவங்க கிட்டயே ஒப்படைக்கிறாங்க. இது ஒரு உண்மையான அன்பின் அடையாளம். இது ஒரு சாதாரண காதல் கதை இல்ல,
ஒரு ஆழமான மனிதநேயம் மற்றும் உளவியல் புரிதலின் வெளிப்பாடு. நண்பர்களே, புது புது அர்த்தங்கள் வெறும் சினிமா இல்ல, அது உறவுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள், மனித மனசுல ஒளிஞ்சிருக்கிற உளவியல் போராட்டங்கள், சுயமரியாதை, புரிதல், அன்புன்னு பல முக்கியமான விஷயங்களை பேசின ஒரு கிளாசிக். இந்த படத்தின் கிளைமேக்ஸ்ல தான் நமக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் கிடைக்குது. அன்பு என்பது ஒருத்தரை தனக்கு மட்டுமே சொந்தமாக்கணும்னு நினைக்கிறது இல்ல, அவங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்கள விட்டு கொடுக்கறதும் அன்புதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த படம் பத்தி உங்க கருத்துக்களையும் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் பத்தியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய படங்களோட சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.